Hi, welcome to our channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா methods of teaching. So ஒரு teaching aptitudeல இந்த methods of teaching இந்த டாபிக்ல இருந்து 100% ஷூரா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. So டோட்டலா பாத்தீங்கன்னா 24 teaching methods இருக்கு. இந்த 24 teaching methodsல நம்ம particularly storytelling, textbook, lecture, demonstration, tutorial, question answer, discussion, heuristic, discovery இந்த டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட்ஸை நம்ம அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஜென்ரலாக இந்த டீச்சிங் மெத்தடுங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி லெசன். ஸோ ஒரு பர்டிகுலர் டீச்சர் ஒரு டாப்பிக்கை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இந்த டீச்சிங் மெத்தட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த 24 டீச்சிங் மெத்தட்ஸில் ஒரு டீச்சர் என்ன டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தடை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நேச்சர் ஆஃப் த லெசன். அதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் அல்லது லெசன் அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பற்றி நம்ம ஒரு டீச்சர் நரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த லெசனோட நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாக அண்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்டான விஷயங்களை கண்டிப்பாக ஒரு டீச்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெசனோட அல்லது ஒரு டாப்பிக்கோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எபிலிட்டி ஆஃப் த டீச்சர். ஸோ ஜென்ரலாகவே ஒரு டீச்சரோட எபிலிட்டியையும் கண்டிப்பாக இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னா கண்டிப்பாக டீச்சருக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எபிலிட்டி கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக இந்த டீச்சிங் மெத்தட் டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கேட்டகரிஸ். ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த மெத்தட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் டெல்லிங் மெத்தட்ஸ். ஜென்ரலாக டெல்லிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டாக் ஓரியன்ட் அதாவது ஸ்பீச் ஓரியன்ட் மெத்தடை தான் நம்ம டெல்லிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லெக்சர், டிஸ்கஷன், ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரியான டீச்சிங் மெத்தட்ஸில் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு இடையில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ஒரு ஸ்பீச் ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால தான் இது டெல்லிங் மெத்தட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவிட்டி மெத்தட்ஸ். ஸோ ஆக்டிவிட்டி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான மெத்தட்ஸ். ஸோ லேர்னிங் பை டூயிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் மூலியமாக ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கற்றுக்கிறது தான் நம்ம லேர்னிங் பை டூயிங் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸை தான் ஆக்டிவிட்டி மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ப்ராஜெக்ட், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டி மெத்தட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், விசுவல் மெத்தட்ஸ். ஸோ விசுவல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் கண்ணால் பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம விசுவல் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக், டெமான்ஸ்ட்ரேஷன், சூப்பர்வைஸ்டு ஸ்டடி இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே இந்த விசுவல் மெத்தட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மென்டல் மெத்தட்ஸ். ஸோ மென்டல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மைண்ட் லெவலில் ஒரு விஷயங்களை திங்க் பண்ணுறது, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மென்டல் மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இண்டக்டிவ், டிடக்டிவ், அனாலிசிஸ், சிந்தசிஸ் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மென்டல் மெத்தட்ஸ் கீழே வரும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் ஒரு டீச்சர் ஒரு தலை சிறந்த நபர்களை பற்றியோ அல்லது ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றியோ அல்லது ஒரு சமுதாய புரட்சியாளர், ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான ஒரு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றியோ அல்லது ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை பற்றியோ ஸ்டோரியாக ஒரு சித்தரிக்கக்கூடிய விஷயங்களாக பண்ணுறது மூலியமாக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை கொண்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறது தான் இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த மெத்தடில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட வெக்காபுலரி அண்ட் திங்கிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு டீச்சர் ஸ்டோரியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டோரியை மைண்ட் லெவலில் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலியமாக அவனோட திங்கிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் இருக்குது. ஸோ இதுவும் இதோட மெயின் பர்பஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் மூலியமாக ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு தலை சிறந்த நபர்களை பற்றி சொல்கிறது மூலியமாக அந்த தலை சிறந்த நபர்களோட குவாலிட்டிஸை கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க லைஃபுக்கு அதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு நல்ல குவாலிட்டிஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் லெவலை இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் மூலியமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு லெக்சர் மெத்தட் அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை அப்படியே கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவலுங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்னால் கவனிக்க முடியாது. பட் இன்கேஸ் ஸ்டோரி டெல்லிங் மெத்தடாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால இந்த கான்சன்ட்ரேஷன் லெவலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டோரிஸ் டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ அந்த லெசனுக்கு லிங்க் ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்கணும்.
அதே மாதிரி இட் டிஃபைன்ஸ் அண்ட் பைண்ட் அவர் ஹியூமனிட்டி, அதாவது நம்மளோட மனித நேயம் அல்லது மனிதத்துவத்தை டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஸ்டோரிஸாக கண்டிப்பாக ஒரு டீச்சர் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் புக் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டீச்சர் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரீட் அவுட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த மெத்தடில் நடக்கும். இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக் மெத்தடுன்னு சொல்கிறோம். இந்த மெத்தடில் ஒரு டீச்சர் ஒரு புக்கை ரீட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் அதை புக்கை ரீட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும் லவுடாக எல்லாத்துக்கும் வாசித்து காமிக்கிற மாதிரியான விஷயங்களோ அல்லது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சைலண்ட்டாக வாசிக்கிற மாதிரியான விஷயங்களோ இதில் அக்கறாகும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஒரு ஸ்டூடெண்ட்டோட காம்ப்ரிஹென்ஷன் பவர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இதெல்லாம் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். அதாவது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோட புரிதலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், இந்த டெக்ஸ்ட் புக் மெத்தடில் அந்த பர்டிகுலர் ரிட்டன் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும். நெக்ஸ்ட் ஒன், நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், அதாவது அந்த லேர்னருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் அந்த புக்கில் இருக்கணும். ஸோ ஒரு லேர்னர் டெக்ஸ்ட் புக் மெத்தட் மூலியமாக அவரோட ரீடிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லேர்னர்னால் வேறு சப்ஜெக்டை, அதாவது ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை தவிர இருக்கக்கூடிய சப்ஜெக்டையோ அல்லது வேறு ஏதாவது புக்ஸையோ அவரால் ரீட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். அதுவும் பர்டிகுலராக வித்தவுட் எனிபடிஸ் ஹெல்ப். ஸோ யார் ஹெல்ப்பும் இல்லாமல் அவரால் அதை படித்து புரிஞ்சிக்க முடியும். அது இந்த டெக்ஸ்ட் புக் மெத்தட் மூலியமாக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், லெக்சர் மெத்தட். ஜென்ரலாக லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஓல்டு அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதை தான் நம்ம அதிகப்படியான டீச்சிங் ப்ராக்டிஸில் பயன்படுத்தக்கூடிய மெத்தடாக இருக்கும். இதை நம்ம சாக் அண்ட் டாக் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது சாக் பீஸை தான் அந்த சாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போர்டில் எழுதி போட்டு அதை பற்றி சொல்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம சாக் அண்ட் டாக் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ சாக் அண்ட் டாக் மெத்தடுங்கிறது இந்த லெக்சர் மெத்தடோட இன்னொரு நேம். ஸோ ஜென்ரலாகவே இந்த லெக்சர் மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலோ புக்கோ நோட்ஸோ இதெல்லாம் எடுத்துக்காமல் அவராக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஒரு லேர்னரோ அல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு டீட்டெயிலாக அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு அப்படின்னா அதை தான் நம்ம லெக்சர் மெத்தடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டீச்சிங் மெத்தடில் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டீச்சர் இந்த லெக்சர் மெத்தடை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டீச்சருக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லாஜிக்கல் திங்கிங், சிஸ்டமேட்டிக் வே, அட்ராக்டிவ் மேனர், கிளியர் ஸ்பீச் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த லெக்சர் மெத்தடை எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் ஒன், இந்த டீச்சிங் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது மூலியமாக அந்த பர்டிகுலர் டாபிக் அல்லது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை இன்னும் டீட்டெயிலாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி ஒரு கம்மியான டைம் பீரியடில் ஒரு லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இது ஒரு ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரலாக இந்த மெத்தடில் ஸ்டூடெண்ட் பேசிவ் இன்வால்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதாவது ஒரு டீச்சர் லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த லெக்சர் மெத்தடில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டி, லேர்னர்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியான ஸ்கோப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஒரு லேர்னிங் பை டூயிங், அதாவது ஆக்ஷன் ஓரியன்டான மெத்தடுக்கு அகெயின்ஸ்டான மெத்தடாக தான் இது இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட் டஸ் நாட் டேக் இன்டு கன்சிடரேஷன் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் எபிலிட்டியை கன்சிடர் பண்ணி ஒரு டீச்சிங் ப்ராக்டிஸ் இந்த மெத்தடில் நடக்காது. இன்கேஸ் ஒரு டுட்டோரியல் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த டுட்டோரியல் மெத்தடில் இண்டிவிஜுவலோட எபிலிட்டி, இண்டிவிஜுவலோட கன்சிடரேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் இங்கே அப்படி இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்டூடெண்ட்டோட பவர் ஆஃப் ரீசனிங்கை டெவலப் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இட் பிகம்ஸ் மோனோட்டோனஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு லெக்சர் மெத்தடில் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேசிவ் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பேசிவ் இன்வால்மெண்ட்டாக இருக்கும்போது டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஸ்டூடெண்ட்டுக்கு போர் அடிக்கக்கூடிய விஷயங்களா, சளிப்பூட்டக்கூடிய விஷயங்களா அமைஞ்சிரும். ஸோ ஜென்ரலாக இந்த லெக்சர் மெத்தடில் இவ்வளோ லிமிட்டேஷன், அதாவது இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் இந்த மெத்தடை தான் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஸோ ஜென்ரலாக டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படிங்கிறது எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது, அதாவது பர்டிகுலராக ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடை தான் ஒரு டீச்சர் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்களை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் இந்த மெத்தடில் சான்சஸ் இருக்குது.
அதே மாதிரி இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் லெசனில் எந்த விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணுமோ அதை முன்கூட்டியே ஆக்ஷன் ஓரியன்டான டெமோவை கண்டிப்பாக ஒரு டீச்சர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டியூரிங் த மிடில் ஆஃப் த கிளாஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெசனில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ முன்கூட்டியே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது லெக்சர் மெத்தடாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடுங்கிறது சிம்பிளாக ஒரு டெமோ மட்டும் நடக்கக்கூடியது கிடையாது. லெக்சர் மெத்தடும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவர் கண் முன்னாடியே அந்த டெமோவை பார்க்குறது மூலியமாக அவருக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றியான டீட்டெயில் நாலேஜை கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இந்த மெத்தடில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் டெமோவை பார்க்குறது மட்டும்தான் செய்வார். பட் அவர் ப்ராக்டிக்கலாக அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்க மாட்டார். ஸோ அப்படி செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றியான ஒரு ரியல் நாலேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் இதோட அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால இது அதிகமாக சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு மெத்தடாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்சர்வேஷன் மட்டும்தான் பண்ணுவார். அதாவது டீச்சர் பண்ணக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷனை அப்சர்வேஷன் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணுவார். ஸோ அப்படி நடக்கிறது மூலயமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த மெத்தடில் இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு டீச்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்பீட் அந்த இன்ஸ்ட்ரக்டரை பொறுத்து, அதாவது அந்த டீச்சரை பொறுத்து தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு டீச்சர் அல்லது இன்ஸ்ட்ரக்டர் அந்த பர்டிகுலர் விஷயத்தை ஸ்பீடாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அக்கர் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் கம்பல்சரி அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நிறுத்தி நிதானமாக சொன்னால் தான் அந்த பர்டிகுலர் விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் கண்டிப்பாக சேரும். இதுவும் இந்த மெத்தடோட லிமிட்டேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நாட் பாசிபிள் டு டீச் ஆல் டாபிக்ஸ். ஸோ எல்லா டாபிக்ஸுமே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், டுட்டோரியல் மெத்தட். ஜென்ரலாக இந்த டுட்டோரியல் மெத்தடில் என்ன நடக்கும்னா ஒரு என்டையர் கிளாஸையுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஹோமோஜினியஸ் ஸ்மால் செக்ஷனாக, அதாவது ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டிஸை பொறுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக, ஒரு எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் பண்ணக்கூடியதை தான் நம்ம டுட்டோரியல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டுட்டோரியல் மெத்தடில் ஜென்ரலாகவே ஒரு இண்டிவிஜுவல் கன்சிடரேஷன் இருக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவல் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறாரு அல்லது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த டுட்டோரியல் மெத்தடில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அல்லது இண்டிவிஜுவல் கன்சிடரேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு டீம் டீச்சிங் மெத்தட் அல்லது ஒரு குரூப் டீச்சிங் மெத்தட், மோர் தென் ஒன் டீச்சர் கம்பல்சரி யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இந்த டுட்டோரியல் மெத்தடில் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் ஆன்சர் மெத்தட். இந்த மெத்தடோட எக்ஸ்போனன்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீக் ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ். இவர் தான் இந்த மெத்தடோட எக்ஸ்போனன்ட். ஸோ எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது பிரதிநிதி. இவர் தான் இந்த பர்டிகுலர் டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக இவர் எந்த விஷயத்தை நம்பினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஆல்ரெடி நாலேஜுங்கிறது எக்ஸிஸ்டடாக, அதாவது ப்ரீ டிஃபைன்டாக உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்பினார். ஸோ அந்த பர்டிகுலர் நாலேஜ் எப்போ வெளிப்படும் அப்படின்னா கொஸ்டின் கேட்குறது மூலியமாக தான் வெளிப்படும் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் விஷயத்தை இவர் கண்டிப்பாக நம்பினார். அது மூலியமாக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டீச்சர் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ நாலேஜஸை கொடுக்கறதுக்கான சான்சஸும் இந்த மெத்தடில் இருக்குது. இந்த கொஸ்டினிங் அப்படிங்கிற இந்த டேர்ம் கம்பல்சரி ஸ்டூடெண்ட்டோட க்யூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பவர், அதாவது ஒரு டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் இந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் இருக்கும். ஜென்ரலாக இந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் மூலியமாக ஒரு டீச்சர் லேர்னர் ரெண்டு பேருமே கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக தான் எப்போயுமே கிளாஸில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்கும்போது ஒரு டீச்சரும் அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு அல்லது அதை பற்றி டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு டீச்சருக்கு கிடைக்கும். ஸோ டீச்சர் அண்ட் லேர்னர் ரெண்டு பேருமே இந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் மூலியமாக கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் மூலியமாக ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அல்லது ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக ஒரு டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த டீச்சிங் மெத்தடில் ஒரு இன்ட்ராக்ஷன், அதாவது ஒரு டீச்சர் கொஸ்டின் கேட்டு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுறதோ அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் கொஸ்டின் கேட்டு டீச்சர் அதுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்
ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கிளாஸில் நடக்கிறதுனால இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிளாஸ் ரூமில் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு டீச்சர் கண்டிப்பாக அவரோட இஷ்டத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. அந்த லேர்னர் கேட்ட கொஸ்டினுக்கு சரியான ஆன்சரை கொடுக்குற மாதிரியா கண்டிப்பாக ஒரு டீச்சர் பிஹேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீச்சர் கொஸ்டின் கேட்கும்போது டீச்சர் லேர்னருக்கு கைடன்ஸாக இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு கொஸ்டின் லேர்னர் கேட்குறாரு அப்படின்னா லேர்னர் டீச்சருக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை இந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தட் உருவாக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கஷன் மெத்தட். ஜென்ரலாக டிஸ்கஷன் மெத்தடில் ஒரு டீச்சர் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறது மூலியமாவோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ இந்த டிஸ்கஷன் மெத்தடில் நடக்கும். ஜென்ரலாகவே இந்த மாதிரியான டிஸ்கஷன் மெத்தடில் ஒரு ஃபார்மல் அப்ரோச்சோ அல்லது இன்ஃபார்மல் அப்ரோச்சோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் மெத்தடில் ஜென்ரலாகவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸில் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பத்தோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இந்த டிஸ்கஷன் மெத்தடில் இருக்குது. அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் லாஜிக் வேல கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஜிக்கை எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த டிஸ்கஷன் மெத்தட் இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட லீடர்ஷிப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த மெத்தட் மூலியமாக கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி ஆஃப் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டெவலப் பண்ணுற மாதிரியான மெத்தடாக இந்த மெத்தட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு குட் பிஹேவியரல் சேஞ்சஸை உருவாக்குறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு டீச்சர் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினை இந்த பர்டிகுலர் மெத்தடில் பயன்படுத்தணும், க்ளோஸ் எண்டட் கொஸ்டினை பயன்படுத்தக்கூடாது. ஸோ க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த மெத்தடில் டீச்சர் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி கேட்டுட்டாங்கன்னா ஒரு டிஸ்கஷனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரியான கொஸ்டினாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த மெத்தட் மூலியமாக ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பிரஷன் பவர், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் லாங்குவேஜ் ஓரியன்டாக அவரோட எக்ஸ்பிரஷனோ அல்லது ஒரு ஆட்டிடியூட் ஓரியன்டாக அவரோட எக்ஸ்பிரஷனோ இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் பவரை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் ஹெயூரிஸ்டிக் மெத்தட். ஜென்ரலாக ஹெயூரிஸ்டிக் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக, அதாவது பட்டு அறிதல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா ஒரு நாலேஜை கேதர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஹெயூரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் மூலியமாக ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட நாலேஜை அவரே டிஸ்கவர் பண்ணுறது, அவரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக கற்றுக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடை பயன்படுத்துவோம். ஸோ இந்த மெத்தடில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் மூலியமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹைப்போதிசிஸை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபேக்டை ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த மெத்தடோட அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இந்த ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிற இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி பாலியன் அண்ட் டேங்கர் 1945 இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த மெத்தட் எதுக்கு பேஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு பேஸாக இருக்கும். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறது என்னென்னா பர்டிகுலர் விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக செஞ்சு பார்த்து இதில் என்னென்னலாம் தப்பு நடக்குது, அப்போ இதை எப்படிலாம் மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட் வந்து கண்டிப்பாக ஒரு பேஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த மெத்தடை ஒரு டீச்சர் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு பயன்படுத்த போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு ஒரு லாஜிக்கல் அண்ட் இமேஜினேட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் இந்த பர்டிகுலர் மெத்தடில் சக்ஸஸிவாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் அண்ட் இமேஜினேட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் ஒரு டீச்சர் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுக்கும்போது எந்த மாதிரியான பாத்தில் போனால் இதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த மெத்தட் மூலியமாக கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவரி மெத்தட். ஸோ ஜென்ரலாக டிஸ்கவரி மெத்தட் அப்படிங்கிறத டேரெக்டாக பார்க்காம இந்த டிஸ்கவரி மெத்தட் ஒரு ஹியூரிஸ்டிக் மெத்தட்லேருந்து எப்படியெல்லாம் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே நம்மளால் டிஸ்கவரி மெத்தட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு தி சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்டில் உள்ள ஃபேக்ட்ஸு கான்செப்ட்ஸ் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்கவரி மெத்தடை பயன்படுத்தும். இன்கேஸ் ஒரு ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு நியூ பிரின்சிபல்ஸ் ஒரு நியூ லாஸ் இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக ஒரு வெரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஹியூரிஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். பட் இது ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு சோசியல் சயின்ஸ், அதுக்கு தான் இந்த டிஸ்கவரி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் அப்ஜெக்டிவ் மேனர். ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த டிஸ்கவரி மெத்தடு இருக்கும். இதே ஒரு ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஹியூரிஸ்டிக் மெத்தடில் ஒரு பர்டிகுலர் லேர்னர்
அவர் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட ஓன் டிஸ்கவரி மெத்தடில் அவர் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எலாபரேட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஹியூரிஸ்டிக் மெத்தடில் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரலாகவே ஒரு டிஸ்கவரி அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட்டோட ரிலேட் ஆகிருக்கும். பட் ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் விஷயத்தை, அதாவது நடக்கக்கூடிய விஷயங்களை ரிலேட் ஆகக்கூடியதான் ஹியூரிஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்கவர் அப்படிங்கிறது காஸ் ஆஃப் அவுரங்கசீப்ஸ் ஃபெயிலியர் இன் சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் அவுரங்கசீப் ஃபெயிலியருக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது டிஸ்கவர். இது ஹியூரிஸ்டிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காஸ் ஆஃப் லோ ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் இன் பீகார். ஸோ பீகாரில் இப்போ மில்கோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதாவது ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஹியூரிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லுவோம், அல்லது ஹியூரிஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் என்னென்ன மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்யூஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.